ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எல்லோரும் கார்த்திகை தீபம் ரொம்பவே நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. நம்ம வீட்லேயும் நல்ல விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு நல்லா சாமி கும்பிட்டாச்சு. சாமிக்கு படையல் பண்ணுறதுக்கு பாசிப்பயிறு பணியாரமும் ஸ்வீட் பொங்கல் சக்கரை பொங்கலும் செஞ்சுருந்தேன். பாசிப்பயிறு பணியாரம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த பாதி உடச்ச பயிர் தோலோடு உள்ள பயிரை நம்ம ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சி வெல்லம்லாம் சேர்த்து சுட வேண்டியதான். ஏற்கனவே நம்ம சேனலில் ஃபுல் டீட்டெயில் போட்டிருக்கேன் இந்த பாசிப்பயிறு பணியாரம். இன்றைக்கி பணியார கல்லில் ஊற்றாமல் சும்மா அப்படியே ஆயிலில் போட்டு எடுத்தாச்சு அப்பம் மாதிரி. இது பணியார கல்லில் போட்டும் நம்ம பணியாரமாக ஊற்றி எடுத்துக்கலாம். மழை தூரல் லைட்டாக அப்படியே தூரிட்டே தான் இருந்துச்சு, நிற்கலை. அதனால் கொஞ்சமாக விளக்கு மட்டும் கொஞ்சம் அப்படியே ஏற்றி வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. இங்கே பாருங்கள், இந்த பாசிப்பயிறு பணியாரம் எல்லாமே நமக்கு இன்றைக்கி ரொம்ப சூப்பராக அழகாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக அருமையாக வந்துருச்சு. இந்த குழி பணியாரக்கல்லில் ஊற்றாமல் அப்படியே கடாயிலே போட்டு கொஞ்சம் அவசரமாக டக்கு டக்குன்னு செஞ்சாச்சு. ஒரு 10 நிமிஷத்துலேயே அதை ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.